அடுத்தவங்களுக்கு வைஃபிங்களுக்கு உதவி செய்ய தெரியல பொறுக்கு, அதனால நம்ம சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். காலைல கூட என்ஜே நாதன் வந்து காணொலி பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. வீட்டு உதவிக்காக போனால் அரிசி பருப்பை கொடுத்து அனுப்புகிறாங்களாம். ஆனால் தமிழர்கள் வந்து அரிசி பருப்புக்காக தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். தமிழர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வைஃபிக்கெலாம் தெரிஞ்சிருச்சு, அரிசி பருப்பு கொடுத்தா அதுக்கு நம்ம விசுவாசியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அரிசி பருப்பு கொடுங்க வழிகாட்ட பண்ணுறாங்க. அரிசி பருப்பு எத்தனை நாள் வச்சு சாப்பிட முடியும்? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி கூலின் கடா பயோல பாஸில் வந்து தருமபுரி இயக்க சார்பாக ஒரு உடல் பெரு குழந்தைங்களுக்கு நம்ம பவர் கிளாஸை வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்களோட சூழ்நிலை பார்த்துட்டிங்கன்னா சோத்துக்கை கண்டு வந்து 600, அவங்களோட பவர் கூட பிச்சாசி கண்டு பார்த்தீங்கன்னா 550. ஸோ இப்படி இருக்கிற பார்வை பட்சத்தில் அவங்களோட வியாபாரத்தையோ இல்லை இன்னொன்று அவங்களோட கையும் அறுக்கப்பட்டிருக்கு, அடிபட்டு நரம்பு நடந்திருக்கு, பார்வையும் வந்து வங்கிருச்சு. ஸோ நடக்கிறப்ப கீழே உழுவுறது அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த தகவல் நம்மளுக்கு தர்மபுரி இயக்கத்துக்கு வந்துச்சு. ஸோ நம்ம 3 நாளில் அவங்களுக்கு அந்த உதவியை வந்து வழங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் வைவியவர்கள்லாம் ரொம்ப உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன். சரியாங்க? ஸோ ஃபுல்லாக பாருங்களேன் காணொலி பதிவாக. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் கிருஷ்ணவேணி. இதுதான் இன்றைக்கி உள்ள ரிசிப்ட்டு. நம்பர் கண்ணாடி எடுத்துட்டேன். இந்த வேலையில் தர்மம் தலை காக்கும் என் மகேந்திரன் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் கேட்ட 3 நாளில் இந்த கண்ணாடி எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த உலகத்தில் நல்லா பார்க்குறேன்னா அண்ணன் மூலியமாக, மகேந்திரன் அண்ணன் மூலியமாக தான் நான் பார்க்குறேன். நான் இவ்வளோ 6 மாதமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நடக்கிறதுக்கும் இங்கே வெளியே போகிறதுக்கும் இந்த இருட்டில் போகிறதுக்கும். ஏன்னா எனக்கு தூர பார்வை தெரியாது, நைட்டில் அவ்வளோ கண்ணு தெரியாது. ஸோ இந்த கண்ணாடி வாங்கி கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். பத்தாவதுக்கு நான் எவ்வளோ வைபிங்கக்கிட்ட, என்ஜிஓ கிட்ட, டோன்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் உதவி கேட்டிருக்கேன். யாருமே முன்கூட்டி செஞ்சது கிடையாது, வந்து உதவி செஞ்சது கிடையாது. நான் அண்ணங்கிட்ட மகேந்திரன் அண்ணங்கிட்ட நான் கால் பண்ணி, என்னோடய ஃப்ரெண்ட் மூலியமாக அவருக்கு தெரிஞ்சு அவர் கால் பண்ணி நான் கேட்ட 3 நாள்லேயே எனக்கு இது செஞ்சு கொடுத்தாரு. அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கண்ணாடியை வச்சு என் கை நல்லா விட்டேன்னா நான் கண்டிப்பாக என் பிஸ்னஸை நான் தொடங்குவேன். அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே, அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே. இன்றைக்கு